வணக்கம். ஒரு ரொம்ப சிம்பிளான கணக்கு கேள்வி. அது எப்படி நம்மளையே தலை சுத்த வைக்கிற அளவுக்கு சிக்கலா முடியும்னு எப்பவாச்சும் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? வாங்க, அப்படி ஒரு புதிரையும் அதுக்குள்ள ஒளிஞ்சிருந்த ஒரு அற்புதமான ஒழுங்கை கண்டுபிடிச்ச ஒரு மேதைய பத்தியும் தான் நாம இந்த விளக்கத்துல பார்க்க போறோம். முதல்ல பிரிவினை இல்லனா பார்ட்டிஷன்னா என்னன்னு பார்த்திடலாம். ரொம்ப சிம்பிள். ஒரு எண்ணை எடுத்துக்கோங்க. அதை எத்தனை விதமான வழிகள்ல மத்த எண்களோட கூட்டலா எழுதலாம். அதுதான் பார்ட்டிஷன். உதாரணத்துக்கு 4. இத 5 விதமா பிரிக்கலாம். இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது எண்களோட வரிசை முக்கியம் இல்ல. அதாவது 3 + 1 1 + 3 1 தான். இது பார்க்க ரொம்ப ஈஸியா இருக்கு இல்லையா? ஆனா இதே விஷயத்த நம்ம பெரிய எண்களுக்கு முயற்சி செஞ்சா என்னாகும்? இங்கதான் அசலான ட்விஸ்டே ஆரம்பிக்குது. இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. எண்கள் பெருசாக ஆக இந்த பிரிவினைகளோட எண்ணிக்கை ராக்கெட் வேகத்துல ஏறுது. பாருங்க, 10க்கு வெறும் 42 வழிகள் தான். ஆனா 100க்கு கிட்டத்தட்ட 19 கோடி. அடேங்கப்பா, இது கணிதவியலாளர்களுக்கு ஒரு பெரிய தலைவலியாவே இருந்துச்சு. இந்த நம்பரை பாருங்க, கிட்டத்தட்ட 4 ட்ரில்லியன். இது வெறும் 200ங்கிற எண்ணுக்கான பிரிவினைகளோட எண்ணிக்கை தான். இத ஒன்னொன்னா உட்காந்து எண்றது சான்ஸே இல்ல. இந்த மாதிரி ஒரு சாத்தியமே இல்லாத பிரச்சனைக்கு கணித உலகமே திணறிட்டு இருந்தப்போதான் ஒரு தீர்வு கிடைச்சது. நம்ம ஊரு கணித மேதை ஸ்ரீனிவாச ராமானுஜனும் ஜி.எச். ஹார்டியும் சேர்ந்து இந்த மலைப்பான எண்களை கணிக்க ஒரு சூத்திரத்தையே உருவாக்குனாங்க. அவங்களோட ஜீனியஸ் இல்லைன்னா அவங்க பிரச்சனைய பார்த்த விதம்தான். ஒன்னொன்னா எண்ணி பார்க்காம பதிலுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துல வர ஒரு மதிப்பை கண்டுபிடிக்க ஒரு கருவிய ரெடி பண்ணாங்க. அது வரைக்கும் யாருமே இப்படி யோசிக்கவே இல்ல. இதுதான் அந்த சூத்திரம். அடடே, இதெல்லாம் பார்த்து பயந்துராதீங்க. இத மனப்பாடம் பண்ண தேவையில்ல. இத ஒரு மேஜிக் மிஷன் மாதிரி நினைச்சுக்கோங்க. சரியான பதில கிட்டத்தட்ட கணிச்சு சொல்ற ஒரு மிஷன். அந்த சூத்திரம் எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு பாருங்க. 200க்கான பிரிவினையோட உண்மையான மதிப்பு கிட்டத்தட்ட 4 ட்ரில்லியன். இந்த சூத்திரம் கொடுத்த மதிப்பும் கிட்டத்தட்ட அதே. கடைசி சில இலக்கங்கள் தான் மிஸ் ஆகுது. நினைச்சு பார்க்கவே முடியல இல்லையா? ஆனா ராமானுஜன் இதோட நிறுத்தல. அவரோட பயணம் இன்னும் ஆழமா போச்சு. இந்த எண்கள கணிக்க முடியுங்கிறது மட்டும் இல்ல, அதுக்குள்ள ஒரு ரகசியமான ஒரு பர்ஃபெக்டான தாளம் இருக்கிறதையும் கண்டுபிடிச்சாரு. அவர் கண்டுபிடிச்சதுக்கு பேருதான் ஒத்திசைவுகள், அதாவது கான்க்ருவென்சஸ். சிம்பிளா சொன்னா, இந்த பிரிவினை எண்கள் பார்க்கறதுக்கு ஏருக்கு மாறா இருந்தாலும் அது சில குறிப்பிட்ட வகுபடும் விதிகளை கரெக்டா ஃபாலோ பண்ணுது. இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு ஆச்சரியமான ஒழுங்கு. ராமானுஜன் கண்டுபிடிச்ச அந்த அற்புதமான வடிவங்கள்ல இதுதான் முதல். 5 எண் + 4ங்கிற வடிவத்துல இருக்கிற எந்த எண்ணோட பிரிவினைகளின் எண்ணிக்கையை எடுத்தாலும் அது கண்டிப்பா 5ஆல வகுப்படும். உதாரணத்துக்கு P(4) வந்து 5, P(9) வந்து 30, P(14) வந்து 135. எல்லாமே 5ஓட மடங்குதான். இந்த ஒழுங்கு இதோட முடியல. அடுத்தது 7. அதே மாதிரி 7n + 5 வடிவத்துல இருக்கிற எண்களோட பிரிவினை எண்ணிக்கை எப்பவுமே 7ஆல வகுப்படும். இது ஏதோ தற்செயலா நடக்கிற விஷயம் இல்ல. இதுக்குள்ள ஒரு ஆழமான கட்டமைப்பு இருக்குன்னு இது நமக்கு காட்டுது. அதே மாதிரி 11க்கும் ஒரு விதி இருக்கு. 11n + 6 வடிவத்துல இருக்கிற எண்களோட பிரிவினைகள் எப்பவுமே 11ஆல வகுப்படும். குழப்பமா தெரிஞ்ச எண்களுக்குள்ள இப்படி ஒரு மறைஞ்ச இசை இருக்கிறத ராமானுஜன் தான் உலகத்துக்கு காட்டினாரு. சரி, இப்படி ஒரு ஒழுங்கு இருக்குன்னா ஓகே. ஆனா ஏன் இப்படி இருக்கு? இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்கணும்னா நாம இன்னும் கொஞ்சம் ஆழமா போகணும். வாங்க. இந்த மர்மத்தை திறக்கிற சாவிதான் தரம் இல்லனா ரேங்க். இது ஒவ்வொரு பிரிவினைக்கும் ஒரு அடையாள எண் கொடுக்கற மாதிரி. இத கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. அந்த பிரிவினையில இருக்கிற பெரிய எண்ணை எடுத்து அதுல மொத்தம் எத்தனை எண்கள் இருக்கோ அந்த எண்ணிக்கையை கழிக்கணும். அவ்வளோதான். இப்போ அந்த 5 விதியோட மேஜிக்க பாருங்க. 4ஓட 5 பிரிவினைகளையும் எடுத்து ஒவ்வொன்னுக்கும் தரத்தை கணக்கிட்டா நமக்கு 3, 1, 0, -1, -3ன்னு கிடைக்குது. இப்போ இந்த எண்களை 5ஆல வகுத்தா என்ன மீதி வருதுன்னு பாருங்க. 3, 1, 0, 4, 2. நம்ப முடியுதா? 0லிருந்து 4 வரைக்கும் இருக்கிற ஒவ்வொரு எண்ணும் ஒரே ஒரு தடவை தான் வருது. அந்த 5 பிரிவினைகளும் கச்சிதமா 5 தனித்தனி குழுக்களா பிரிஞ்சிடுது. இதனாலதான் மொத்த எண்ணிக்கை 5ஆல வகுப்படுது. வாவ், இதுதான் கணிதத்தோட அழகு. சரி, இந்த கணக்கு சூத்திரம் எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா இதெல்லாம் இன்னைக்கு நிஜ வாழ்க்கையில எங்க பயன்படுதுன்னு நீங்க கேட்கலாம் இல்லையா? ராமானுஜன் கண்டுபிடிச்ச இந்த ஐடியா இன்னைக்கு பெரிய பெரிய அறிவியல் துறைகளுக்கு அடிப்படையா இருக்கு. உதாரணத்துக்கு, அணுக்களோட ஆற்றல் எப்படி பிரியுதுன்னு தெரிஞ்சுக்க இது உதவுது.
அதே மாதிரி இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாச்சுன்னு ஆராயிற இழை கோட்பாடுல இருந்து நம்ம கணினிகள்ல நினைவகத்தை எப்படி திறமையா பயன்படுத்தலாங்கிறது வரைக்கும் எல்லாத்துலயும் இதோட தாக்கம் இருக்கு. நாம ஒரு சிம்பிளான புதிர்ல ஆரம்பிச்சு அதுக்குள்ள ஒளிஞ்சிருந்த ஒரு பிரபஞ்ச தாளத்தையே பார்த்தோம். இது நம்மள ஒரு முக்கியமான கேள்வி கேட்க வைக்குது. நம்மள சுத்தி இருக்கிற இந்த எண்களுக்குள்ள இன்னும் என்னென்ன ரகசியங்கள், என்னென்ன வடிவங்கள் கண்டுபிடிக்கப்படாம ஒளிஞ்சிட்டு இருக்கு?